வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். என்னடா ரோட்டில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? பாப்பா வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதோட வந்து பெரிய தரமான ஒரு ஃப்ராங்க் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. முழுசாக ஒரு வாரம், அப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து சாமிக்கு இது பண்ணல. கீழே விழுந்துட்டோம் இல்லைங்களா, அந்த இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஒரு வாரம். அதனால் சாமிக்கு வந்து நம்ம போடலை. இன்றைக்கி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. மாமா இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கார், பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து நான் அதில் என்ன பிரியா தரமான வீடியோ அப்படின்னா, சரியான ஃப்ராங்க் வீடியோ தான் பண்ண போகிறேன். உள்ளே வந்து சவுண்டு நல்லா பாட்டு ஃபுல் சவுண்டு வச்சுருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து நான் கேப்சர் பண்ணுறேன். நாய்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ வேப்பந்தலை சும்மா ஒரு 2 மூட்டை நம்ம பொறிச்சிட்டு போய் பேசாமல் உட்காந்துக்குவோம். அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியான வீடியோ, ஃப்ராங்க் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். மாமா வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து அதான் சொன்னேன் இல்லைங்களா, சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. பாட்டு நல்லா பலமாக சத்தமாக போட்டுட்ருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாமிக்கு வந்து தட்டில் வந்து இதில் எடுத்து வைக்க போகிறோம். அரிசி, பருப்பு, புளி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு குபேர விளக்கு வந்து ஏற்றுறதுக்கு ரெடி பண்ண சொன்னார். ஃபஸ்ட் இந்த வேலையெல்லாம் பார்ப்போம். வேணுங்கிறதெல்லாம் வச்சுட்டேன். மஞ்சள், உப்பு, பருப்பு, அரிசி, அப்புறமா புளி எல்லாம் வச்சுச்சு. கொண்டே இதை எடுத்துக்கொண்டே மாமாட்ட கொடுத்துட்டேன். மாமா மேலே வச்சுட்டு விளக்கு போட்டுருமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதையும் பண்ணிடலாம். இது வந்து நாங்கள் முன்னாடி வந்து பண்ணிகிட்டு இருந்த ஒன்று தான். இந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் பண்ணலை. மேலே இருந்தப்பையும் வந்து இது பண்ணலை. நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குபேரன் விளக்கு வச்சு கீழே வந்து அரிசி, பருப்பு, புளி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு மேலே குபேரன் விளக்கு வச்சு விளக்கு பொருத்துவோம். ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சிட்டு அபிஷேகம் பண்ணுறதுனால உண்மையாலுமே ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவும் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க. நம்ம அந்த இதையே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டென்ஷன் ஆயிடுவார் மாமா. அதனால தான் கொஞ்ச நேரம் பேசாமல் நான் வீடியோ எடுக்கிற மாதிரி சும்மா எடுத்துகிட்டு இருந்தேன். நான் விலாக் தான் எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. 2 பேரும் பண்ணிகிட்டு இருந்தால் நான் அப்படியே சும்மா விலாக் எடுத்துகிட்டு சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு நான் மேலே விளக்கு பற்றிட்டேன். சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். கிளை ஒரு பக்கம் உட்காந்துருந்தாங்க. எப்பவும் போல் வெத்தலை விளக்கும் போட்டாச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அவங்க அப்பா பண்ணுறதை பார்த்து பாப்பம்மாவும் அதே மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னென்ன அபிஷேகம்லாம் பண்ணாங்கன்னா, பால் அபிஷேகம், தேன், அப்புறமா திருநீர், குங்குமம், மஞ்சள், பன்னீர் எல்லாமே போட்டு அபிஷேகம் பண்ணினாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சிட்டு முருகனுக்கு பண்ணினனால நல்லா இருந்துச்சு. கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தடவை தான் வீடியோ போட்டிருந்தீங்க அக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் போடவே இல்லை. சாமிக்கு பூஜை பண்ண வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னால் போட முடியல. மாமா 6 மணிக்கெல்லாம் இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 6:30 6:15க்கெல்லாம் முடிச்சுருவாங்க. சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா போனீங்க? எங்கடா போனீங்க? எங்கேயும் போலையே.
நான் தான் இங்கே தானே இருக்கேன். எந்த சாமி வந்திருக்குது? என்னை தேடி எங்க போனேன்? உன்னை தேடி ஊர் ஊரா போனேன். நான் இங்கே தானே இருக்கேன். தெரியாது எனக்கு. சூடு எடுத்தாங்க. சூடு முத்தி குடி. ஏய் எதுக்கு சாமி வந்திருக்கிற? பொங்கல் வச்சு இல்லடா. ஆமா வச்சனே. நீ தான் எதுக்கு நல்லா பண்ண? நான் தான் இங்க இருக்கனே. நீ எதுக்கு அங்க போனே? எனக்கு தெரியாது எங்க இருக்கறேன்னு. என் கால விடுடா. ஐயோ. என் கால விடு. ஏய். ஆத்தா. இவா ஆத்தா மலைய பாபா. அம்மா குடிமா. ஏய். குடிமா. குடிமா. அவள் மனசு குடிமா. குடி வச்சுறேன். சாமியே இல்லை வேற சும்மா காலில் இருக்குங்க. நடிக்கியா என்ன தாங்க கால விட்டங்க கால விட என்ன உண்மையிலே ஆத்தா இறக்கி விட்டுருப்ப பாத்துக்க. ஒரு சாமி கும்பிடுறதுக்குள்ள ஏய் வேணும்னு அலப்பற பண்ணிக்க போடி. நானே பக்தி மேல சாமி கும்பிட்டு இருக்கிற ஏய் இன்னுமே ஏய் கட்டையாடு இன்னைக்கு. ஆத்தா வந்திருக்கீங்களா? எந்த ஒரு ஆத்தாடியே? ஆத்தா வந்த அப்புறம் காலில் விடுறது அப்புறம் எதுவுமே பேசல. என்ன ஆத்தா இப்ப அதுக்கு பாத்தீங்க இவனுக்குலாம் சாமி வருப்பா என்ன பேயா இருக்குன்னு நினைக்கிறேன். பேயா இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன? இல்ல என் வீட்டுல ஒரு தீய சக்தி இருக்கு காட்டி கொடுன்னு சொன்னேன். ஆனா இப்படி காட்டி கொடுக்கும் தெரியுதா அந்த தீய சக்தி? நீ விளையாட்டுக்கு பண்ணலையா? இப்பதான் விளையாட்டு பண்றேன்னு தெரியுது. நான் திடீர்னு சாமி போட்டு ஏங்கிறான் பார்த்து சோறு போயிடுங்க. சாமி கும்பிடுங்க முருகன் புக்தி கொடுத்துறோம். சாமி வரணும்னா அதுக்கு ஒரு மொக்க ராசி வேணும்யா. ஒரு மொக்க ராசி வீடியோ வச்சுக்கிட்டு தான் நீ தாட்டம் போட்டுட்டு இருந்தியா? என்ன இருக்குது பேய் தானே? அம்மா அந்த விளக்கு பாத்திரம் எடுத்துட்டு வா. சாத்திர புடிச்சிருக்கிறதெல்லாம் போகணும். எடுத்துருவா. நீ பிள்ளையே இல்ல செவ்வாய்க்கிழமை நாள் பிள்ளை கை வாங்கலாமா? அதனால தப்புச்சு. நீ வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு தான் சாமி வர மாதிரி டான்ஸ் அடிக்கிற தங்கம். இது சாமியா? இது பேய். நம்மளுக்கு பிடிச்ச பேய்ங்கிறது மகாலட்சுமி. செவ்வாய்க்கிழமை அப்படி சொல்லலாம். ஓ மகாலட்சுமி வீட்டுக்கு அந்த மகாலட்சுமி நான் தான். நான் பிரியாவத்தனை கூட்டிட்டு இருந்தேன். நான் தான் மகாலட்சுமி. சாமி சாமி காலில் விழுன்னு சொல்லுது. அதை கூட கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்களா? சாமி எதிர்ச்சா முதல்ல நான் அப்படித்தான் நினைச்சேன். அப்புறம் நீ சிரிக்கிறத பார்த்தா டவுட். சாமி என்ன எப்போ வந்தாலும் காலில் விழுக்குதுன்னு பார்த்தேன். இது சாமி இல்லை ஓலிச்சாமி. ஃப்ராங்க் வீடியோ தரமாக இருக்குன்னு நினச்சேன். இப்படி கன்றாவி ஆயிரும் நான் நினைக்கவே இல்லையே. உனக்கு சாமி வர தெரியும். ஆமாம் எனக்கு சாமி வர தெரியல. இனி அடுத்தது ஏதாவது பார்த்துட்டு தான் பண்ணணும். பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொதப்பியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நிஜமாக சொதப்பியிருப்பேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஃபன்னுக்கு தான் எடுத்தேன். அதை வந்து ஒரு நல்லா பெருசாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. உண்மையாக வந்தால் தான் அது உண்மையாலுமே சாமி. நம்மளை அடிக்கிறக்கெல்லாம் நம்மளுக்கு அப்படி வரமாட்டேங்குது. ஓகே சரி பை. சும்மா இப்போ தான் யோசித்தேன். அவர் எடுக்க தான் யோசித்தேன். மித்தப்படி யோசிக்கலாம் இல்லை. என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா உனக்கு சாமி வரமே நான் ட்ரைனிங் கொடுத்துருப்பேன்ல. உங்கள்கிட்ட சொல்லி வேறு செய்வேன். இது இப்போ தான் நீ எனக்கு யோசனை சாமியெல்லாம் வராது. உண்மையாலுமே எனக்கு சாமியெல்லாம் வராது. இது எனக்கு யோசனை தான் நேரம் தரமாக பண்ணியிருந்திருக்கு. உன்னை உருளை விட்டு இருந்திருப்பேன் நான். எனக்கு அந்த யோசனை வரல. உனக்கு வந்துருக்கு பரவாயில்ல, நீ ஐடியா ஃப்ளாப் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து நேரம் தரம் தான். இந்நேரம் நீ எனக்கு பிடிச்சிருக்க உருண்டுருப்பேன் வீடு முழுக்க. ஆமாம் சரி ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எப்பவும் போல் வெத்தலை விளக்கேற்றியாச்சு. இதோட பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி பருப்பு அரிசி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு குபேர விளக்கு ஏற்றிட்டோம். சாமியும் கும்பிட்டாச்சு. சாமி வந்துச்சு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம முறைக்கெல்லாம் சாமி வராது. கேக்குது சாமி வந்து தார்மா இருந்தது. சாமி வந்து சாமி பார்த்துருக்கியா? 8 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் பார்க்கல. தாங்க மாட்டேன். வந்திருக்க என்ன உடம்பு சிலுக்கும் வந்ததில்லை. வர விட்டல கண்ட்ரோல் இருக்கனால வராது. நான் சொன்னல ஒருத்தர் பூசாரி வீட்டுக்கு நம்ம போகும்போது அங்கே காலை முடி நிற்கவே முடியல. அப்படியே உடம்பு உச்சி நரம்பு வரைக்கும் நான் சுத்தமாகவே நிற்கவே முடியல வீட்டுக்குள்ள. வந்திருக்கோம் அந்த அளவுக்கு எனக்கு இதாயிடுச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் சிலுத்துருக்கு. நம்ம இங்கே கோட்டமாரியம் கோயில் உடம்பு சிலுக்கும். ஆனால் அவர் வீட்டில் சுத்தமாக நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு காலே தலை நிற்க மாட்டேங்குது. நம்ம நிறைய கோட்டங்க மாரியம்மன் பூவோடப்ப எனக்கு இதாக இருக்குது. பட் ஆனால் நான் இந்த இது ஃபஸ்ட்டு சொன்னது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி வரும்போது 2 கட்டை விரலையும் வந்து கீழே ஊன சொல்லுவாங்க. நான் நல்லா எவ்வளோ அழுத்த முடியுமோ கால் வந்து எவ்வளோ நம்ம கட்டை வரல கீழே நல்லா ஊன்றமோ அந்தளவுக்கு ஊனணும் அப்படின்னா சாமி இதாகாது அப்படின்னு இருக்காங்க. நான் உங்க அக்கா எங்கே போய் நின்னாலும் அடையும். சரி ஓகே காய்ஸ் பாய் டாடா.